ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் பிஸியாக போகுது. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப்லேருந்து புதுசாக அப்டேட்ஸ் வந்திருக்கு, உங்கள் சைட்லேருந்து வீடியோ எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜ் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ மெயினாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் யூடியூப் எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது, மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அந்த வீடியோ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா February 1 இருந்து, அதாவது 2027 இருந்து அந்த வீடியோ எல்லாமே செல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகிடும், மாறிடும். ஏன்னா வருஷம் யூடியூப் சைடில் இருந்து புதுசாக இந்த ரூல்ஸு அப்டேட்ஸு இதெல்லாம் நமக்கு மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ February 1, 2027 இருந்து புதுசாக சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பழசில் என்ன இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துருவோம். அதாவது முன்னாடி இல்லை, இப்போ வரைக்குமே அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ ஆகுது. நீங்கள் 4000 ஹவர்ஸ் வச்சுருக்கணும், அதாவது வாட்ச் ஹவர்ஸ் 4000 இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோவில் மானிட்டைசேஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஷார்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளே 10 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கணும். அதாவது உங்கள் ஷார்ட்ஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணலாம். இதுதான் இப்போ கரண்ட்டில் இருந்துகிட்ருக்கு. பட் February 1, 2027 அப்புறம், அதாவது சுமாராக இன்னையிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதத்துக்குள்ளே, இப்போ நீங்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளே மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் அந்த 10 மில்லியன் வியூஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளே மானிட்டைசேஷன் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் February 1 தொட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மானிட்டைசேஷன் ரூல்ஸ் எல்லாமே அப்படியே மாறி உங்களுக்கு டபுள் ஆக போகுது. அதாவது எப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் 1 இயர்க்குள்ளே 8000 ஹவர்ஸ், அதாவது 8000 மணி நேரம் நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் லாங் வீடியோலையோ இல்லை லைவ்லையோ எடுத்திருக்கணும். அதே மாதிரியே ஷார்ட்ஸ் பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளே 20 மில்லியன் வியூஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கணும். அதாவது 20 மில்லியன் வியூஸ் நம்ம வாங்கியிருக்கணும். அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டபுள் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இன்டூ 2 அப்படின்னு போட்டுட்டாங்க. இது மெயினாக யூடியூப் சைட்லேருந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸ், ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு லாப நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில அப்டேட்ஸை கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹெவியாக இருந்தால் தான் அவங்களும் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்தாங்களாங்கிறது தெரியல. பட் ஆஸ் எ யூடியூபராக பார்த்தீங்க அப்படின்னா இது சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே தான் இருக்கும். ஏன்னா 4000 மணி நேரத்தை அச்சீவ் பண்ண முடியாமல் இங்கே நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், திணறிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ 8000 மணி நேரம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். பட் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூடியூப்போட பாலிசி எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். நாம் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மென்டாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ 4000 ஹவர்ஸை 8000 ஹவர்ஸாக ஒரு 1 இயரில் மாற்றுறதுக்கு நம்ம முன்னாடி போட்ட எஃபர்ட்டை விட அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யூடியூபர்ஸ் யாராவது ஒரு 2000 மணி நேரம் இல்லை ஒரு 1500லலாம் இருக்கீங்க, அதாவது வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 5 மாதத்தில், அதாவது February வரத்துக்குள்ளவே என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இல்லை ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி வீடியோ எடுத்து இல்லை லைவ் மூலயமா போட முடிஞ்சது அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஒரு மீதி இருக்கிற ஹவர்ஸை கெட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறோம், 2027 தான் நீங்கள் சேனலே ஸ்டார்ட் பண்ணணுங்கிற பிளானில் இருக்கீங்க, இல்லை இனிமேல் அந்த 8000 ஹவர்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வீடியோஸ் உங்கள் சேனலுக்கு சூட் ஆகுது, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களோட சேனலில் நல்ல வியூஸ் போகுது. இந்த நல்ல வியூஸ் அப்படிங்கிறது லட்சத்தில் இல்லை 1000 கணக்கில் போகணும்னு அவசியம் கிடையாது. நாம் ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ நார்மலாக 100 வியூஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு வீடியோ ஒரு 200 வியூஸ் வாங்குது அப்படின்னா அது நம்ம சேனலுக்கு நல்லா போகிற வியூஸ் தான். நான் இதை தான் சொல்லுவேன். எடுத்த உடனே நம்மளால் 10,000 வியூஸ்க்கோ இல்லை எடுத்த உடனே நம்ம வீடியோ லேக்கில் வியூஸை
போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போகும். அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு புல் ஓவர் ஆகுது அப்படின்னா அதை கையில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இல்லை அதோட ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து போடலாம். ஓகேவா? இன்னொன்று லைவ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் நம்ம வந்து லைவ் மூலயமா வாட்ச் ஹவர்ஸ் நிறையாவே எடுக்க முடியும். ஆனால் லைவை நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறத பொறுத்து தான். நம்ம நார்மலாக போர்டான ஒரு லைவ் வந்து போடாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லை நிறைய பேர் நம்ம லைவை வந்து விரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு என்ன மாதிரியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு கட்டுரை போட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு கவிதை போட்டியாக வந்து இருக்கலாம். நீங்கள் கவிதை சொல்லலாம், இல்லை உங்கள் சேனலில் வரவங்களை கவிதை சொல்ல வைக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. கொஞ்சம் அதை வந்து நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி வந்து பண்ணியும் நம்ம லைவில் வந்து நிறைய வாட்ச் ஹவர்ஸை வந்து கெயின் பண்ண முடியும். இல்லை ஷார்ட்ஸ் மூலயமா போகிறீங்க அப்படின்னா 90 டேஸில் 20 மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் February 1லேருந்து எடுக்கணும். இப்போ இதே 5 மாதத்தில் வந்து நீங்கள் 10 மில்லியன் வியூஸ் வந்து எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. அது போல் ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இந்த டவுட் வந்து நார்மலாக வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தோன்றது தான். நான் இந்த ஒரு வருஷத்தில், அதாவது 2026க்குள்ளவே நான் சொன்ன மாதிரி இந்த 4 மாதத்தில் நான் 4000 மணி நேரம் எடுத்துடுறேன். மானிட்டைசேஷனும் அப்ளை பண்ணி எனக்கு மானிட்டைசேஷனும் கிடச்சிடுச்சு. அதாவது அந்த யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். அப்படி ஜாயின் பண்ணி February 1ஆம் தேதி வந்தக்கப்புறம் என்னோட சேனல் 8000 ஹவர்ஸ் வந்து மீட் பண்ணணுமா, இல்லை மீட் பண்ணலை அப்படின்னா என்னோட மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுமா அப்படிலாம் வந்து சிலருக்கு வந்து தோணும். நீங்கள் அப்படி வந்து பயப்படவே தேவை கிடையாது. நீங்கள் February 1க்குள்ளே, அதாவது ஜனவரி மாதமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சி அந்த 4000 ஹவர்ஸ் நீங்கள் அட்டைன் பண்ணி YPPக்குள்ளே வந்துட்டீங்க. அதாவது YPPனா ஒன்றும் இல்லைங்க, மானிட்டைசேஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம்ல. மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம YPPக்குள்ளே ஒரு மெம்பராக வந்து உள்ளே போயிடுவோம். YPP அப்படிங்கிறது யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமு. ஸோ அதில் வந்து உள்ளே போகிறவங்களுக்கு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மணி வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயமும் வந்து இதில் நம்ம பார்க்கணும். மொத்தம் வந்து மானிட்டைசேஷன்லேயே வந்து 2 லெவல் ஆஃப் மானிட்டைசேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் லெவல்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபுல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஃப் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தால் போதும். அதே வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் வியூஸ் வந்து இருந்தால் போதும். இந்த செட் ஆஃப் கண்டிஷன்ஸில் வந்து யூடியூப் எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து கொண்டு வரலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லெவல் ஆஃப் மானிட்டைசேஷனுக்கு தான். இந்த 3000 ஹவர்ஸையும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இதை வந்து மீட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அஃபிலியேட், நம்மளுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் தெரியுமா, அது மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொன்று இந்த மெம்பர்ஷிப், லைவில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து நம்மளால் வந்துட்டு கெயின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மெம்பர்ஷிப்பையோ, அதாவது லைவோட மெம்பர்ஷிப்பையோ இல்லை அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கோ வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கொண்டு வரல யூடியூப் சைட்லேருந்து. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட் ரெவன்யூ எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4000 ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஆட் ரெவன்யூ வரும். ஆனால் மெயினாக யூடியூப் கிட்டேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூ. நம்ம வீடியோவை வந்து பார்க்கும்போது இடையில வந்து ஆட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆட்ஸில் வர ரெவன்யூக்கு தான் வந்து நம்மளுக்கு காசு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த 4000 ஹவர்ஸ் February 1லேருந்து 8000 ஹவர்ஸ்க்கு வந்து மீட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டிருக்காங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது யூடியூப் வந்து எப்படி மானிட்டைசேஷன் ரூல்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க மானிட்டைசேஷன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் வந்து இன்னொரு வீடியோவாக வந்து போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலேயும் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன குட்டி ரீகேப் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். February 1 வரைக்கும் நம்மளோட மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வச்சுருக்கணும் லாங் வீடியோவுக்கு 1 இயர்க்குள்ளே. அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்கணும். இதே நீங்கள் ஷார்ட்ஸ் மூலயமா வந்து மானிட்டைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து இருந்திருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர். இது ஜனவரி 31 வரைக்கும். ஓகேவா? இதே ஜனவரி 31 விட்டுட்டீங்க, அதுக்குள்ளே உங்களால் 4000 மணி நேரத்தை எடுக்க முடியல, 10 மில்லியன் வியூஸை கொண்டு வர முடியலை அப்படின்னா February 1, 2027 இருந்து யூடியூப் பாலிசி அப்படியே அப்டேட் ஆகி 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் லாங் வீடியோவுக்கு போகிறீங்க அப்படின்னா. இதுக்கு வந்து ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லியன் வியூஸ் வந்து எடுத்திருக்கணும்.
இருக்கணும். ஓகேவா? இது இல்லாமல் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மாற்றலை. ஸோ பேஸ் கண்டிஷன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும். இது இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோவும் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதாவது யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை வந்து பேசணும், என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து போடணும், இந்த சைல்டு அப்யூஸு, வைலண்ட் கண்டென்ட் இது எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோவும் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் நம்மளால் வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்ட ஒரு 6 பேருக்கு யூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு. நான் செகண்டாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதையும், நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் பை பை.